ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து லேட்டஸ்டா உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்கோட அஃபீஷியல் அப்டேட் கொடுத்திருக்காங்க. மொத்தமா 4 டிக்கெட் புக்கிங்கோட அஃபீஷியல் அப்டேட் நோட்டிபிகேஷனா வந்திருக்கு. பிப்ரவரி மாசம் சம்பந்தப்பட்ட லேட்டஸ்ட் புக்கிங்கோட நோட்டிபிகேஷன் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க வெப்சைட்ல. நம்ம சேனல்ல உங்களுக்கு ஆல்ரெடி என்ன டேட்ல சொல்லியிருந்தோமோ சேம் அதே டேட்ல தான் உங்களுக்கான புக்கிங்ஸ் வந்து ஓபன் ஆகுது. பிப்ரவரி மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வர்ற 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் 20ஆம் தேதி காலையில 10 மணியோட க்ளோஸ் ஆயிடுங்க. 2 நாள் ஓபன்ல இருக்கும். இந்த ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப்ல வரக்கூடிய சேவாஸ் உங்களுக்கு தோமால சேவா, அர்ச்சனா, சுப்ரபாதம், அஷ்டதளபாத, பத்மாராதனா இந்த 4 சேவாவும் ஆன்லைன்ல நம்ம ஃப்ரீயா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். லக்கி டிப் வந்து 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல உங்களுக்கு லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த லக்கி டிப்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகுறாங்களோ அதோட பேமெண்ட் பே பண்ணிட்டு நம்ம பிப்ரவரி மாசத்துல சேவாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் வந்து விஐபிஸ் எல்லாம் எந்த லிமிட் வரைக்கும் போய் தர்ஷன் பார்ப்பாங்களோ அந்த ஒரு தரிசனம் சாமானிய பக்தர்களுக்கும் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. வீட்ல இருந்தே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆனா மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் நம்ம 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். மினிமம் நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு மாசமுமே நமக்கு வந்து ஆன்லைன் எலக்ட்ரானிக் டிப்பை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிகள்ல வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ இதோட அஃபிஷியல் அப்டேட் வந்துருச்சுங்க. எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. நீங்க ஒரு டைம் இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆனீங்கன்னா திரும்பவும் இதே சேவா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் கேட்கும். அந்த டைம் கேப்ல நீங்க 300 தர்ஷனம் இல்ல வேற எந்த தரிசனம்னாலும் நீங்க புக் பண்ணி சாமி பார்த்துக்கலாம். சேம் இதே எலக்ட்ரானிக் டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் கேப் வந்து இருக்கும். அடுத்து 2வதா இருக்கக்கூடிய புக்கிங் பிப்ரவரி மாசத்தோட கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா இதோட புக்கிங் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். பிப்ரவரி மாசத்துல ஸ்பெஷல் டேஸ் தவிர மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. இதுல நீங்க வந்து சேவாவும் பார்த்துக்கலாம், தர்ஷனமும் பார்த்துக்கலாம். கல்யாணோற்சவம் மட்டும் கப்பல் டிக்கெட்டா புக் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்ம சிங்கிள் டிக்கெட்டா கூட புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் 21ஆம் தேதி 10 மணிக்கு. சேம் 21ஆம் தேதியே நமக்கு அடுத்த ஒரு புக்கிங் இருக்கு. அந்த புக்கிங் வந்து வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன். இந்த வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன் நம்ம 300 தர்ஷன் டிக்கெட் போறோமோ அதே மாதிரி தான், சேம் என்ட்ரி தான். இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம 500 ஒரு ஆளுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இதோட புக்கிங் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஆல்ரெடி நீங்க சேவா புக் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கலன்னா பிப்ரவரி மாசத்துக்கு நீங்க ஷெடியூல் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணிக்கணும், அதுக்கு அடுத்து தரிசனம் புக் பண்ணணும். சேவால நம்ம லைவா வந்து வீட்ல இருந்தே மொபைல்லயோ இல்லைன்னா யூடியூப்லயோ எஸ்விபிசி சேனல்லையோ பார்த்துக்கலாம். அந்த நாள்ல நம்ம திருமலைக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்ல இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சேவா வந்து நம்ம ஒரு நாள் பார்த்துட்டு அதுக்கு அடுத்துதான் தர்ஷன் புக் பண்ற மாதிரி இருக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதியில நீங்க வந்து அங்க திருமலையில தர்ஷன் பார்க்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்து ஜனவரியில வந்து ஒரு சேவா டேட்டுக்கு புக் பண்ணிக்கணும். ஜனவரி 31ஆம் தேதி சேவா வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா பிப்ரவரி 1, 2, 3ல அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ முதல் நாள் நம்ம சேவா முடிச்சுட்டு அடுத்த நாள் தரிசனம் அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கான ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் டேஸ்ல எல்லாம் இப்போ இந்த 500 வர்ச்சுவல் சேவா தர்ஷன் ஓபன் பண்றது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுது. அடுத்தது அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி வந்து ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய 2 ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. கண்டிப்பா ஒரு ஃப்ரீ டிக்கெட் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிக்கெட், புக் பண்ணிக்கிங்க. 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அதோட அஃபீஷியல் அப்டேட் இதுல வரல, ஆனா அதுதான் உங்களுக்கு புக்கிங் டேட்டு. அண்ட் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிப்ரவரி மாசத்தோட புக்கிங் ஓபன் ஆகும். 300 தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த எல்லா புக்கிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு திருமலை திருப்பதியோட பிப்ரவரி மாசத்தோட ரூம் புக்கிங் ஓபன் ஆகும். ஸோ இதுதான் பிப்ரவரி மாசத்தோட புக்கிங் அப்டேட். லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் இதுல நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு நோட்டிபிகேஷனா ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து அப்டேட் பண்ணுவாங்க.
அவங்களோட அஃபிஷியல் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருவாங்க அண்ட் கன்ஃபார்மான டேட் அதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் முன்னாடியே நம்ம உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம், இந்த டேட்டில் இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ தர்ஷன் டிக்கெட் ஒரு 8 பேர் 9 பேரோ இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி போகும்போது அவங்களுக்கான அமௌண்ட் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணணும்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து தர்ஷன் அண்ட் அக்கமடேஷன் குவாட்டா வந்து ட்ரஸ்ட்டுக்கும் ஸ்கீம் டோனர்ஸ்க்கும் வந்து வைகுண்ட துவார தரிசனத்தோட டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரெல்லாம் வந்து இந்த ட்ரஸ்ட் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க டொனேஷன் பண்றீங்களோ, டோனர்ஸா இருக்கீங்களோ அவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டும் அக்கமடேஷன் தான் இது. ஸோ காமனா இருக்கவங்க யாரும் புக் பண்ண முடியாது. நீங்க ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்ல வேணும்னா வைகுண்ட துவார தரிசனத்துக்கு அவைலபிள் இருந்தா புக் பண்ணிக்கலாம். மீதி அந்த 10 நாளுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் தான் வாங்கிட்டு போகணும். மற்ற தரிசனங்கள் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. வேற எந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.